தூயாவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 5 திருமொழிகள். பின்பு மோசே மோவாபின் சமவெளிகளில் இருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு எதிரே நேவா மலையில் ஏறி பிஸ்காவின் கொடிமுடிகளை போனான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலியாத்தின் தேசம் அனைத்தையும், நப்தலின் நாடுகள் அனைத்தையும், எப்பிராயிம் மனாசே என்பவருடைய தேசத்தையும், மேல்புறத்தில் சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்னாட்டையும், பேரிச்ச மரங்களின் ஊராகிய எரிகோவையும், பள்ளத்தாக்கிலே சோவார் வரைக்கும் உள்ள சமபூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு ஆணையிட்ட அந்த வாக்களித்த தேசம் இதுதான். இதை நீ உன் கண் காணும்படி செய்தேன். அந்த தேசத்துக்குள்ளேயோ நீ கடந்து போவதில்லை என்று சொன்னார். அன்பான இறை மக்களே, இறை ஆசியை பெற முடியாமல் போனதற்கான காரணம் 1 முதல் 5 வசனங்களிலே இஸ்ரவேலின் கடவுள் இந்த அத்துணை கோத்திரத்தினுடைய எல்லைகளையும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் பார்க்கும்படி பேரிச்சம்பழங்கள், நல்ல தானியங்கள், செழிப்பான இடங்கள், இவை எல்லாவற்றையும் காண்பித்து கடைசியாக அங்கு முடிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ கடந்து போவதில்லை அந்த தேசத்திற்கு. ஆகவே கர்த்தர் சொல்லியபடி கர்த்தரின் தாசனாகிய மோசே அவ்விடத்தில் மோவாப் தேசத்திலே மரித்தான். மோசேயை அழைத்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார். நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னல்கள் வரும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலோ அடுத்த நிமிஷமே நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், இன்னல்கள் வரும், தொந்தரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், குறைவுகள் வரும், வியாதிகள் வரும். ஆனாலும் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இங்கே மோவாப் தேசத்திலே மோசே மரித்தான். காரணம் என்ன? அவன் அதிக ஆசை உள்ளவனாக, கடவுளுக்கு என்று வாழ்ந்தவன், ஊழியம் செய்யவன். அவன் கடவுளிட்ட வாக்களித்த அந்த தேசத்தை கண்டான், ஆனால் கடந்து போக முடியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நான் அதுபோல தான் இருக்கிறோம். காண்கிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், வாசிக்கிறோம், அன்பாய் பேசுகிறோம், உதவி செய்கிறோம். ஆனால் அதை கடந்து போகின்ற வாழ்க்கை நமக்கு இல்லை. அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கு இல்லை. கானான் என்று சொல்லும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் செழிப்பும் பஞ்சமில்லாத ஒரு இடம். அந்த கானானை கடந்து போக கடவுளிடத்தில் இன்றைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தின் நிறைவு நாளில் நிற்கிறோம். கர்த்தாவே, நான் செய்த ஆவிக்குரிய பாவங்கள், நான் என்னுடைய மனைவிக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களை, நீர் கொடுத்த தலைமை பொறுப்பை நான் அவதூறாக பயன்படுத்தினேன். எனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் உதவி செய்ய முடியாதபடி இன்றைக்கு எங்களுடைய தலைமைகள் எல்லாம் இருக்கிற பாரபட்சம் பார்க்கின்ற அந்த தலைமைத்துவம், இவற்றை எல்லாவற்றிலும் ஆண்டவரே, அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள் கடந்து வர நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அன்புள்ள இரட்சகரை உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். அவர்களை மீண்டுமாக ஒரு மாற்றொரு பெற்ற மக்களாக நீர் மாற்றியருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுனுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.